உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலபடி வாழ்த்தே வணங்குவோம். சிவபெருமானின் 50வது சுந்தர பேரன் செய்த படலம். இந்த படலத்தின் அங்கமாக இருந்தவன்தான் வங்கிசேர பாண்டியன். வங்கிசேர பாண்டியன் முன்னொரு காலத்தில் ஆட்சி செய்து வந்தான். ஆட்சியில் வன்மையும் இல்லை, வறுமையும் இல்லை, சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தான். இதை பார்த்து பொறாமை கொண்ட விக்கிரம சோழன் இவன் நாட்டையும் இவன் பொக்கிஷத்தையும் நாம் கவர வேண்டும் என்று பாண்டிய நாட்டின் மீது சோழன் படையெடுத்து வருகின்றான். அவனுக்கு உற்றதொரு தோழனாக வடநாட்டவர்கள் அரசர்களும் வந்தார்கள். இந்த முதலில் நீர்நிலைகளை எல்லாம் உடைத்தெறிவான். இரண்டாவதாக பசுக்களை மாடுகளை கவர்ந்து செல்வான். மூன்றாவதாக வியாபாரிகளிலிருந்து பொருளை அபகரிப்பது. இந்த இருநிலையெல்லாம் செய்து பாண்டிய நாட்டை துவாம்சம் செய்கிறான். செவி வழியாக போர் வீரர்கள் பாண்டியனிடம் சொல்ல பாண்டியன் யாதும் அறியாமல் திகைக்கிறான். ஐயகோ, மிகப்பெரிய படையுடைய சோழன் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்தால் நாம் உயிர் பிழைக்கலாகாது. இதற்கு சொக்கநாதரிடம் சென்று சரணாகதி அடைந்தார், ஏதாவது நமக்கு வெற்றியை பெற்றுத் தருவார் என்று திருக்கோயில் அடைந்து சொக்கநாதரிடம் வணங்கி பதிகம் பாடி, ஐயனே, இந்த பாண்டிய நானும் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் உங்கள் அருள் தேவை என்று சொன்னான். பாண்டியனே, முதல் செல், போர் தொடு, நான் உனக்கு உற்று உறுதுணையாக வருவேன், நீ ஐயம் கொள்ள வேண்டாம், சென்று வா என்றார். இந்த பூரிப்படைந்த பாண்டியன், இறைவனே நமக்கு அசதியாக சொல்லிவிட்டார், நமக்கென்ன என்று பயப்படாமல் போர்க்களத்தில் இறங்குகிறான். இந்த சோழ நாட்டு படையும் பாண்டிய நாட்டு படையும் இரு படைகளும் நேருக்கு நேராக யுத்தம் செய்கிறார்கள். சரிக்கு சரியாக யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் என்றால் இப்படி அல்ல, அதாவது நெருப்பு கனலாகிறது, கனல் மழையாகிறது. இப்படி யுத்தம் என்றால் நெருப்புகள் போல, சூறாவளி போன்ற இடிகள் போல அந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாதும் அறியாமல் இப்படி ஒருவருக்கு சண்டையிடுகின்ற போது அவனுக்கு உற்றுதுணையாக தோழனாக சோழனுக்கு வந்தவன் தான் வடநாட்டு அரசர்கள். அரசர்கள் வந்தார்கள், நின்றார்கள், கொதித்தெழுந்தார்கள். இந்த பாண்டிய படையை சிதற அடித்து ஓட வைத்தார்கள். பாண்டிய நாட்டு படையில் எல்லாம் சிதறி ஓடவே பூரிப்படைந்த சோழ மன்னன் தன் கையில் இருந்த சங்கை எடுத்து ஊதினார். வெற்றி நாம் பெற்றுவிட்டோம் என்று அகந்தை. அப்போது அங்கே சுந்தரர் என்ற பெயருடைய சொக்கநாதர் அங்கே பிரசங்கமாகி தன்னுடைய தோல் வலிமை, தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி தனி மனிதனாக நிற்கிறார். இந்த பாண்டியனுக்காக தேரேறி நின்று படைத்தலைவனாக நின்று ஒரு பானம் அடிக்கிறார். ஒரு பானம் 10ஆனது, 10 100ஆனது, 100 1000ஆனது, 1000 லட்சமானது. இப்படி பானமழைகளையே பொழிந்து இந்த சோழ நாட்டு படைகளை பிணக்குயிலாக குவித்து வைக்கிறார். படைகளெல்லாம் குறைந்து வருகிறது. இப்படி வெறிகுண்டு அடிக்கக்கூடிய வில் அம்பு என்னவாக இருக்கும் என்று சந்தேகமடைந்த இந்த விக்கிரம சோழன் அந்த வில்லை எடுத்து பார்க்கிறான். அதில் பார்த்தால் சுந்தரர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஓஹோ, சொக்கநாதர் தான் இந்த பாண்டியனுக்கு பக்கபலமாக இருந்து காத்தருள்கிறார் என்று உணர்ந்தான். தெய்வபலத்தை மனித சக்தியால் வெல்ல முடியாது.
அதனால் யுத்தத்தை நிறுத்தி ஊருக்கு போகலாம் என்று சிலர் சம்மதித்தனர், சிலர் சண்டையிட்டு மாண்டார்கள். சோழன் போர்க்களத்தை விட்டு வெளியேறி சோழ நாட்டிற்கு பயணமானார். வங்கிசேர பாண்டியன் போரில் வெற்றி பெற்றான். இறைவனா பாண்டியனின் வெற்றி புன்னகையை பார்த்து அருள்நகை புரிந்து மறைந்தருளினார். வெற்றி பெற்ற திருக்கோயிலுக்கு சென்று வங்கிசேர பாண்டியன் ரத்தினத்தால் செய்த வில்லும் சுந்தரர் என்ற பெயர் எழுதிய அம்பும் செய்து சாற்றி வணங்கினார். பின்னர் நீதி தவறாமல் ஆட்சி செய்து வந்தார். இதன் மூலம் சிவபெருமான் உலகிற்கு சொன்னது என்ன? எவ்வளவு பெரிய வலிமையானாக எதிரி இருந்தாலும் தன்னை சரணாகதி என்று வந்தால் இறைவன் காப்பாற்றுவார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.